அப்பனே முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, ஞானபண்டிதா, வேலெடுத்து வினை தீர்க்கும் வேலாயுதா, நன்றி, போற்றி போற்றி போற்றி, நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, உங்கள் குடும்பத்துக்கான ஒரு வேண்டுகோள். ஏன்னா எனக்கு 56 வயசாச்சு. உங்கள் குடும்பத்தில் இருந்து தான் படைச்சி விட்டீங்க. யார்? உங்கள் அப்பா பரமேஸ்வரன் அண்டு பார்வதி அன்கோ. ஆனால் என்னை மனுஷனாக படைக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கலை. நீங்களாக தான் படைச்சிருக்கீங்க. படைச்சிட்டு அதுவும் நல்லவனாகவே படைச்சிட்டு திருப்பி இவன் நல்லவனான்னு எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் என்ன சோதிப்பீங்க? சோதனைக்கு ஒரு அளவு வேண்டாமா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க இந்த மனிதனுக்கு. நீங்கள் தானே அந்த அறிவை கொடுத்துருக்கீங்க. அப்புறம் திருப்பி நீங்களே சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுவும் அளவோடு தானே இருக்கணும். எனக்கு அப்புறம் நான் உனக்கு ஒன்றுமே தரலையான்னு கேட்பீங்க. நீங்கள் கொடுத்த நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு சந்தோஷம் இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். கரண்டை கொடுத்துட்டு அடுத்தக்கில் பீஸை உருவின மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் பண்ணுறது பூராமே அப்படி தான் இருக்குது. எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தீங்க, நல்லா ஒன்றா இருக்க முடியல. நல்ல பிள்ளைங்களை கொடுத்தீங்க, அதுகளோட ஒன்றா இருந்து சந்தோஷமாக நல்ல மருமகன், நல்ல பேரன் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அனுபவிக்கிறதுக்கு யோகத்தை கொடுக்கணுங்களா? அதை கொடுக்கலையே. எங்கேயோ தனியாக ஒரு இடத்துல கடந்துக்கிட்டு புலம்ப வச்சுட்டு இழப்பான். சரி, நான் கடும் கஷ்டத்தில் இருக்கும்போது, உடல்நிலையும் பாதிப்படைஞ்சு இருக்கும்போது ஏன் இப்போ இதில் வீடியோ போடுதேன் அப்படின்னா, கோயிலுக்கு வந்து கும்பிட்டு பார்த்தேன். நீங்கள் ஒன்றும் எனக்கு தேவையான வரங்களை தரல. சரி, எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஃபோனில் கண்டிப்பாக நீ இருப்ப. தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார் பெருமாள்னு சொல்லியிருக்காங்க. ராமாயணத்துக்கு அந்த கதை கர்மத்தெல்லாம் படிச்சிருக்கோம். அதனால் எம்பெருமான் முருகன், முத்தமிழ் கடவுளுக்கு முருகன், ஞானபண்டிதன் இருக்காத இடம் ஏது? எங்கும் நிறைந்திருக்கும் இறைபொருள் அல்லவா நீ? முத்தமிழ் கடவுள் அல்லவா? அப்போ நீ ஃபோனுக்குள்ளேயும் நீ தான் இருக்கேங்கிற நம்பிக்கையில் நான் ஒரு சோசியல் மீடியா வச்சுருக்கேங்கிறது உனக்கும் தெரியும். ஏன்னா நீ தானே அதுக்குள்ள பவரெல்லாம் கொடுத்துருக்க. அதனால் இதன் மூலமாக தான் இனி என்னுடைய வேண்டுகோள் பூராமே இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி நல்லவன் எத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருக்கானோ அத்தனை பேருக்கும் இந்த ஃபோன் மூலமாகத்தான் நான் உங்கள் குடும்பத்தை வேண்டிக்கிட போகிறேன், கோரிக்கை வைக்க போகிறேன். ஏன் கோரிக்கை என்னன்னு கேளு. உடல்நிலை பாதிப்படைஞ்சு இருக்கும்போது நான் வீட்டில் போய் ஏதாவது ஒரு ஓய்வெடுத்து எதையாவது கொஞ்சம் சந்தோஷத்தை லேசாக கண்ணில் அனுபவிக்கலாம்னு நினைக்கும் போது ஏகப்பட்ட சோதனையே கொடுக்க, ஏகப்பட்ட தடங்களை கொடுக்க. சரி, நான் படுற கஷ்டத்தை அனுபவிக்கிறத தாங்க முடியாமல் சக மனிதன் ஒருத்தன் பாவப்பட்டு அவன் ஒரு உதவிக்கரம் நீட்டினா அவன் காலை வாரி விடுதனி. அதையும் மீறி அவன் வலுக்கட்டாயமாக எனக்கு ஒரு உதவி செய்யும்போது அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு எவ்வளவு தடங்கள் உண்டோ அவ்வளோ தடங்களும் நீ கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ குடும்பஸ்தன், 1க்கு 2 பொண்டாட்டி கட்டி அவஸ்தைப்பட்டவன். அதனால் நீ அந்த சோதனையை செய்ய மாட்டேன். உங்கள் அப்பா தான். ஏன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மா பேச்சை கேட்கவே மாட்டார் அந்த காலத்திலேயே. அப்புறம் இந்த காலத்தில் மட்டும் கேட்கவா போகிறாரு? பல யூகங்களாக பல காலங்கள் கேட்கலை. இந்த கலியுகத்தில் மட்டும் உங்கள் அம்மா பேச்சை எப்படி உங்கள் அப்பா கேட்பாரு? உங்கள் அம்மா நல்லவங்க. உங்கள் அம்மா கிட்ட கோரிக்கை மனு நிறைய வச்சேன். உங்கள் அம்மாவும் மனம் இறங்கி ஐயோ முருகன் பாவம், அவனுக்கு சில வரங்களை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கும் போது ஊடையில் உங்கள் அப்பா புகுந்து தடுக்காரு. என்ன சொல்லியிருக்காரு உங்கள் அம்மாட்ட? முருகன் நல்லவனி நீ வரத்தை கொடுத்துட்டேன்னா இவனை விட நல்லவன் உலகத்தில் ஏகப்பட்ட பேருக்கு நான் சோதனை வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் வரிசையில் நிற்கான் சந்தோஷங்கிற வரத்தை வாங்கிறதுக்கு. நீ இவன் பிளாக்கில் வந்து உங்ககிட்ட டிக்கெட்டு கேட்கான். அந்த சந்தோஷங்கிற படத்தை பார்க்குறதுக்கு உங்ககிட்ட பிளாக்கில் டிக்கெட்டு கேட்கான். இவனுக்கு நீ கொடுக்காத, இவன் கண்ணீர் வடிப்பான், இவன் கண்ணீருக்கு நீ மயங்காதன்னு உங்கள் அப்பா ஊடையில் புகுந்து கெடுத்து வச்சுருக்காரு. அதனால் இப்போ உங்கள் அப்பா பேச்சை உங்கள் அம்மா ஏற்கனவே ஒரு தடவை கேட்காம பிறந்த வீட்டுக்கு போய் உங்கள் அப்பா கிட்ட பெரிய தண்டனையை அனுபவிச்சிருக்காங்க. அது ஊடையில் நீ புகுந்து தலையிட்டதுனால தான் அந்த பிரச்சனையும் முடிஞ்சுது. இப்படி உங்கள் குடும்பத்திலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குப்பா. எத்தனையோ கெட்டவன் அவனெல்லாம் உங்கள் அப்பா அம்மா விட்டுருதாங்க. ஏன் நீனும் விட்டுருத? நீனும் கூட்டுக்கல்ல, நீனும் விட்டுருத. ஆனால் ஒரு அப்பாவி புள்ள பூச்சை போட்டு இந்த பாடுபடுத்துதேலப்பா. இது உங்களுக்கே நல்லா இருக்கா முருகா?
கொஞ்சம் மனம் இறங்குப்பா. என்னுடைய கோரிக்கை தொடரும்.